நம்ம இன்னைக்கு எங்கடா வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, பழனி தாங்க வந்திருக்கிறோம். பழனி வரதுக்கு முன்னாடி எங்கடா போயிருந்தோம் பார்த்தீங்கன்னா, கணக்கம்பட்டி சத்குரு ஐயாவோட கோயிலுக்கு தாங்க போயிருந்தோம். கோயில் பார்த்தீங்கன்னா, பீஸ்ஃபுல்லா தனியா இருந்துச்சுங்க. பார்க்கறதுக்கு அருமையா இருந்துச்சுங்க. அப்புறம் நாங்க உள்ள போம்போது பார்த்தீங்கன்னா, பூவெல்லாம் வாங்கிட்டு உள்ள போனோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, கூட்டமும் ஓரளவுக்கு இருந்துச்சுங்க. செவ்வாய்க்கிழமை நாள் அன்னைக்கு வந்திருந்தா செம்ம கூட்டமா இருந்திருக்குங்க. பக்தர்களும் அதிகமா வருவாருங்க. இங்க பழனிக்கு வரீங்க கண்டிப்பா இவர பார்க்கவும் வருவாங்க. அதேபோல ஏகப்பட்ட பேருங்க கியூ வரிசையில நின்னு அவர காத்திருந்து தரிசனம் பண்றாங்க. அப்புறம் நாங்க கிட்ட போய் நானும் தரிசனம் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் ஓரமா உட்காந்தேங்க. தியானம் ஒரு நாள் பண்ணிட்டு அப்புறம் நாங்க எந்திரிச்சு அவர சுத்தி வரும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு அண்ணன் பார்த்தீங்கன்னா தியானம் பண்ணிட்டு இருந்தாருங்க. அப்புறம் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, அவரு இருக்கிற இடத்துக்கு லெஃப்ட் சைடே பார்த்தீங்கன்னா, அவருக்கு ஒரு சிலை வச்சிருக்காங்க. அதுதான் இந்த சிலைங்க. அதுக்கு பக்கத்துலயே பார்த்தீங்கன்னா, ஒரு கார் மாரி நிறுத்தியிருக்காங்க. அந்த கார் எடுக்கான்ட்டுருங்க. இதாங்க அந்த காரு. இந்த காரு டீட்டெயில்ஸ் வந்து எனக்கு தெரியலைங்க. அதோட ஹிஸ்ட்ரி நான் ஒரு நாளைக்கு வீடியோ போடுறேங்க. அப்புறம் என்ன அவர் தரிசனம் பண்ணணுமே நம்ம அடுத்தது அன்னதானம் இதுக்கு போனோங்க. அன்னதானம் பார்த்தீங்கன்னா, சிறப்பா வழங்கிட்டு இருந்தாங்க. பார்த்தீங்கன்னா, வெள்ளை சாப்பாடும் சாம்பார் தாங்க போட்டுருந்தாங்க. எல்லாருமே மக்களும் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அருமையா இருக்குங்க சாப்பாடு. நீங்க எப்ப கணக்குப்படி போனாலும் சாப்பிடலாங்க. அவர் தரிசனம் பண்ணணுமே சாப்பாடு போட்டுட்டே இருப்பாங்க. நம்ம அப்படியே போயிட்டு நாமளும் போய் கியூவில் நின்று சாப்பாடு வாங்கியாச்சுங்க. அப்புறம் என்ன சாப்பிட்டு ஸ்ட்ரெயிட்டா அடுத்தது எங்கே பழனி தாங்க வந்துட்டோம். பழனி ரீச் ஆகணுமே நாங்கள் அடுத்தது இடும்புமலை தாங்க ஃபஸ்ட்டு ஏறுவோம் என்றைக்குமே. கீழே சாமி கும்பிட்டு அப்புறம் என்ன நம்ம ஏற ஆரம்பிச்சாச்சுங்க இடும்புமலை. அப்படியே நம்ம பொடி நடையாக நடந்து ஒரு வழியாக நம்ம மேலே ஏறி போயிடுவோன்னு ஒரு நம்பிக்கையில் போக ஆரம்பிச்சிட்டோங்க. அப்புறம் போய் இடுமனை வந்து ரீச் ஆகிட்டோங்க. கோயில் பார்த்திங்கன்னா வேலையாகிட்டு இருக்குங்க. எல்லாம் பெயிண்ட்லாம் அடிக்கிறாங்க. அப்புறம் அங்கேருந்து பார்க்குறதுக்கு பழனி சூப்பராக அழகாக இருந்துச்சுங்க. அங்கே இடுமனுக்கு நேராக பழனிங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இடுமன் ஃபோட்டோ எடுத்தாங்க. டக்குன்னு எடுத்தேங்க. அப்புறம் என்ன லைனில் போய் நின்னாச்சு. பழனி நம்ம பார்த்தீங்கன்னா ரோப் காரில் தாங்க போனோம். ஃபோனை கீழே கொடுத்தோம்னா மேலே போய் வீடியோ எடுக்க முடியாது. அதுதான் லாஸ்ட் வீடியோவாக இருந்தால் எடுத்துகிட்டு வந்து காட்டுறேன் பாருங்கள். அப்புறம் என்ன முருகனோட தரிசனம் ராஜ அலங்காரத்தில் பார்த்துட்டு தங்கத்தெல்லாம் பார்த்துட்டு கீழே வந்துட்டேங்க. கீழே வந்தோடனே பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு டீ கடை இருந்துச்சுங்க. பேக்கரி மாதிரி இருந்துச்சுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு காஃபி போய் குடித்தேங்க. காஃபி அருமையாக இருந்துச்சுங்க. அங்கே பின்னாடி பார்த்தீங்கன்னா, பழனியோட ஃபோட்டோ ஃபுல் ஃபோட்டோ இருக்குங்க. அப்புறம் என்ன வண்டிக்கு பூஜையை போட்டு கிளம்ப வேண்டியதுதான். அப்புறம் அப்பா வந்து பார்த்திங்கன்னா சுற்றிட்டு ஒரே போட்டு ரோட்டில் இனிமேல் வண்டி சூப்பராக ஓடணுன்னு போட்டாருங்க. அப்புறம் என்ன முருகனுக்கு ஒரு பாய் சொல்லிட்டு அப்புறம் கிளம்பியாச்சு. வட்டா முருகா அடுத்த டைம் வரேன்னு சொல்லிட்டு வந்தேங்க. வரும்போது பார்த்தீங்கன்னா எல்லாம் பசிச்சனால எல்லாருமே ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டேங்க. நான் பார்த்தீங்கன்னா ரோஸ்ட் தாங்க சாப்பிட்டேன். பாய் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.